ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம ரெனியூவல் பண்ண சர்டிஃபிகேட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி ரெனியூவல் பண்ணுறது, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெனியூவல் அதாவது நீங்கள் உங்களுக்கு உண்டான டேட்டில் மறந்துட்டீங்க, இன்னும் ரெனியூவல் பண்ணலைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் மேலே ஐகார்டில் வந்து லிங்க்கும் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வெப்சைட்டில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து வந்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஹோம் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஐடி கார்டுன்னு வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ஐடி கார்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் ஐடி கார்டுனால் இங்கேருந்தே பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பிரிண்டர் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதான் உங்கள் ஐடி கார்டு, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ அங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிரிண்டரோட ஐக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து உங்களோட ஐடி கார்டு வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா A4 ஷீட் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும். என்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெசிக்னேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம், அல்லது சேவில் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிட்டு ப்ரௌசிங் சென்டர் போய் அங்கே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம், உங்கள்கிட்ட பென்ட்ரைவ் மெமரி கார்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷேவ்னு ஒரு ஆப்ஷன் வருதுல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேரெக்ட் அதாவது உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடும். ஸோ எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே மெமரி கார்டோ அல்லது பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே அந்த 2 வீடியோட லிங்க்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள் எப்படி ரெனியூவல் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரெனியூவல் பண்ண மறந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது இல்லாமல் இந்த வீடியோக்கு மேலேயும் அதோட லிங்க்கை நான் தரேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.